குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. புதன்கிழமை வந்துருச்சு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் 4 நாள் தான் இருக்கு ரிசல்ட்டுக்கு. எப்படி எல்லாமே ரெடியா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்கப்பா, தட்டி தூக்கிடலாம். 94% 93% வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து இந்த முறை பாஸ் ஆவீங்க. நீங்க வேணா குறிச்சு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா வருஷம் நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் நான் சொல்றேன் ஸ்பெசிஃபிக்கா பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட்ல வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குமே தவிர வந்து பாத்தீங்கன்னா கம்மியானது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டஃபா வந்து கேட்கப்பட்ட சப்ஜெக்டுகள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அதை பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தானே வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாமை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் ஓரளவு மாடரேட்டிவாக வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து சொல்றீங்க. ஸோ அதற்கு ஏற்றாற் போலவே பேப்பர் கரெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து லிபரல் கரெக்ஷன் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? மே 6ஆம் தேதி காலையில ரிசல்ட் பார்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு செக் ரிசல்ட் 12th அப்படின்னு சொல்லிட்டு 2024 போட்டு நம்ம சேனல் நேம் சர்ச் பண்ணுங்க. அதுல வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால வந்து நீங்க பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதிர்பார்த்த மார்க் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ல வந்து கிடைக்கும்பா. ஓகேங்களா? அவள் தான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து சொல்ல முடியும். ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த காதலை வாங்கி அந்த காதலை வந்து விட்டுருங்க. வீட்டில் ஃபேமிலி சப்போஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாச்சுன்னா கொஞ்சம் திட்டுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கூட வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகெயின் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் பெருசாக வந்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கே நம்ம கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ ரிசல்ட் டேட்டை நான் அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டேன். திட்டமிட்டபடியே வந்து பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி வந்து இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து வெண்ணையை வச்சுக்கிட்டு தேடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் டேட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரப்போகுது. ரிசல்ட்டுக்குன்னு நம்ம அன்னைக்கு ஸ்பெஷல் லைவ் 4 hours 5 ஹவர்ஸ்லாம் லைவ் வந்து போட போகிறோம். உங்களுடைய ரோல் நம்பரு A to Z வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. நம்ம வந்து உக்காஞ்சி தரவா பார்த்துடலாம். ஓகேங்களா? மார்க்கை வந்து எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை ப்ரோ என் மார்க்கை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுக்குப்பா சம்மந்தமே இல்லாமல் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. தட்டுறோம் தூக்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப ஹோப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருங்க செல்ல குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் பயம் இருக்கும்.